எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி மே 1 உழைப்பாளர் தினம். உழைக்கும் வர்க்கம் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்றத, எங்கே போனோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன், எங்கே போனோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாமாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சம்பா கோதுமை ரவை உப்புமா தாங்க பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் சின்ன சைஸ் குக்கர் எடுத்துகிட்ருக்கேன், 3 லிட்டர் குக்கர். நீங்கள் இதில் செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக குயிக்காகவும் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, நம்ம குக்கரில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அதில் ஒரே ஒரு வத்தல், தேவையான அளவு காரத்துக்கு வத்தல், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிக்கலாங்க. நீங்கள் வாணலில் செய்கிறத விட நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா நல்லா குயிக்காக பண்ணலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா அப்பப்போ வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் வதக்கி எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம அதுக்கு தேவையான கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சுண்டை வதங்குற வரலும் வதக்கி விடலாம். தக்காளி வெங்காயம் வதக்கிட்டுட்டேங்க. மற்ற பொருள் என்னன்றதை பார்க்கலாம். நான் 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு கேரட்டும் ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ ஓரளவு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கு பாருங்கள் சுருண்டை. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போகிறோங்க. அதோட இப்போ அடுத்தது என்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அங்கே கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரலும் இந்த எண்ணெய் காய்கறியோட நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். இதுவும் ஒரு 5 நிமிஷம் இந்த காயோடு சேர்த்து வதங்கும்போது பச்சை வாசனை போயிடும். இப்போ காயோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுத்தாச்சு. ஒரு நல்ல வாசனை வரும். இந்த டைமில் நான் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மற்ற அந்த வெள்ளை ரவையை விட இதுக்கு தண்ணி கூட தேவைப்படுங்க. இப்போ நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு போருமானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் வதக்கும்போது ஃபுல்லாக உப்பை சேர்த்துறாதீங்க. இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வாயில் விட்டு பார்த்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நம்ம போட்ட காய் எல்லாம் சேர்ந்து ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். பொலன்னு இருக்குது. கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குழவாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா தொகையில் அரைச்சிருக்கேன். இப்போ நாங்கள் காலையில் டிஃபனை முடிச்சுட்டு, காலையில் வீட்டில் எல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ டிஃபனை முடிச்சுட்டு அடுத்தது நெல்லையப்பர் கோயிலுக்கு இன்றைக்கி குரு பயிற்சின்றதுனால போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு இருக்கோம். கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. சரிங்களா? காலையில் சீக்கிரம் போகலான்னு பார்த்தோம், லேட் ஆகிடுச்சு. கோயில் வாசலில் இருந்து உள்ளே எடுக்க முடியல, நந்திக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. அடுத்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போத்தீஸ்க்கு வந்திருக்கோம்.
கொஞ்சம் சம்மர் கலெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போத்தீஸ்க்கு வந்திருக்கேன். போத்தீஸ் வந்து நம்ம நெல்லையப்பர் கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த ஷோரூம் பக்கத்துலேயே நான் வந்து ஸ்வர்ண மஹாலும் போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலும் இங்கேயே இருக்குது. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சும் இங்கேயே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.